வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் அண்ட் நவுட் சினிமா வித் மீ திவ்யா. புறா ரேஸை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணின படமாக எடுத்திருக்கக்கூடிய பைரி படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் வந்து ரீசெண்டாக நடந்திருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் இந்த படத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கும் இந்த படத்தை பற்றியும் மூவி டீம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பைரினா பைரி வந்து புறாவை கழுகுல ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் வந்து பைரி. ஸோ என்னென்னா வந்து புறா பறத்துற நேரத்தில் வந்து அந்த கழுகு என்ன பண்ணுன்னா வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும், கொண்டுட்டு போயிடும். ஸோ அதனால் அதுதான் பைரி. ஆக்சுவலாக இந்த களம் வந்து இந்த புறா பந்தயம் எப்படி அப்படின்னா, நம்ம பிறந்த வளர்ந்த என்னோடய ஊர், என்னோடய வாழ்க்கை, இல்லை நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான் இந்த படம் பைரி. ஸோ அந்த வாழ்வியல் அது சார்ந்து அது நம்ம பார்த்த அந்த டெப்த்தான விஷயங்களை நம்ம இதில் படமாக பண்ணியிருக்கிறோம். அது அப்புறம் வந்து இது டெக்னீஷியன்ஸாக வந்து கேமராமேன் ஏவி வசந்த்னு ஒருத்தர் வசந்த் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங் சதீஷ், மியூசிக் அருண். ஸோ எல்லாருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்க சையத் பிரதர். ஸோ அவர் நாங்கள் நாளைய கிணறில் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் குறும்படங்கள் மூலமாக பழக்கம். ஸோ அவர் தான் இந்த படம் ஆரம்பிக்கிற முக்கிய காரணம். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம ப்ரொடியூசர் சார் அவர் நம்மளை மீட் பண்ணி வச்சதுமே வந்து பார்த்துட்டு, சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார், ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பட்ஜெட் போயிடுச்சு, கொஞ்சம் டைமும் போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறமும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கைவிடாமல் படத்தை முடித்து தந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப கணக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இங்கே நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு வருதுன்னா வந்ததுக்கு முக்கியமான காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம் சக்தி சார் தான். என்னென்னா ஆக்சுவலாக படம் முடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணி பயங்கர எல்லோரும் நான் பார்க்கணும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண, எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஒரு மியூசிக் போனால் லேபிள் கிடைக்காது, எதுவுமே இல்லை. பயங்கர டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் எல்லாருக்குமே ஒரு பயம் என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போது சக்தி சார் படம் பார்த்தாங்க. ஸோ பார்த்த அடுத்து இமீடியட்டாகவே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து நமக்கு வந்து முழு சப்போர்ட்டு பண்ணி படத்துக்கு வந்து எல்லா விதம் ஒரு புது டைரக்டரு, புது டீமு, அவங்க வந்து அதை அப்படிங்கள ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த படத்தை இன்றைக்கி இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சார் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரே ஒரு சைலன்ஸ் ப்ளீஸ் பின்னாடி ஒரே ஒரு பெனிஃபிட், ஒரே ஒரு நல்ல விஷயம். சார் எங்களுக்கு பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது. படம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை உணர்வீங்கன்னு நம்புகிறேன். செகண்ட் பேச வராது சுத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோவாக வீட்டில் பசங்கிட்ட பேசுகிற மாதிரினா பேசிடலாம். இது ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைமாக ஒரு மாதிரி சுத்தமாக செட்டே ஆகலை. அப்புறம் நம்ம டீம் பசங்களை மட்டும் சொல்லிடுறேன். வந்து வாங்கடே, எங்கே இருக்கீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வாங்க 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 வாங்க. ஐஷா சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னென்னா இல்லை அவ்வளோதான். இப்போ என்னென்னா வந்து இவர் டைரக்டர் நமக்கு வந்து ஷூட் ஃபுல்லாக கூட இருந்து நமக்கு பயங்கர பேக்கிங்காக இருந்தாப்புல. அப்புறம் பன்னீர், இவர் வந்து இந்த படம் வந்து நமக்கு அவன் ஷூட்டில் முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் அவன் தான் பன்னீர் தான் இன்றைக்கி வகை இருந்து நம்ம கூட ஒரே ஒருத்தனாக இருந்து. ஏன்னா அந்த சின்ன பட்ஜெட் படம்னா நமக்கு சம்பளம் கொடுக்குறது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னும் ஏற இருந்து நம்மளை கைவிடாமல் நம்ம கூட இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பன்னீர் தான். அவன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 900 சிசி ஷாட் உண்டு படத்தில். 900 சிசியில் தனி ஒருத்தனாக போய் கன்ஃபார்ம் பண்ணுறது அது பெரிய விஷயம் பண்ணாப்புல. மகேஷ் முழுசாக ஷூட்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணாப்புல. ராஜேஷ் வந்து நாளைக்குன்னு டைம் வந்து கூட இருந்து பண்ணாப்புல. அப்புறம் ஒரு ஷெடியூல் ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் தனியாக படம் பண்ணுற முயற்சியில் நம்ம தான் அதுக்கப்புறம் அவர் பண்ணல. பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைம்லாம் ஃபுல்லாக இது பண்ணாப்புல. ஸோ நான் நன்றி டே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஃபைன்.
சரி, இப்போ அது மாதிரி இந்த ஃப்ளோ வராதனால முதல்ல யாரும் டெக்னீஷியன் பற்றி சொல்லல. கேமராமேன் நமக்கு வந்து ஷார்ட் ஃபிலிமில் இருந்து அவர் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டு. நம்ம படம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பேப்பர் வேலைக்கு ஆகாது, நம்ம பேப்பர் வேலைக்கு ஆகாது. ஆமாம், நமக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து நமக்கு வந்து அதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தெரியுங்களா பைசாலாம் இருக்குது இது. அப்போ அவர் தான் வந்து டக்குன்ட்டு ஒன்றும் இல்லை பார்ப்போம் அப்படின்ட்டு, நீ என்ன யோசிச்சியோ பண்ணு அப்படின்ட்டு கேமரா லென்ஸு செலவுக்கு பைசா இப்படி எல்லாமே பண்ணி வந்து அவர் தான் வந்து நம்ம இங்கே நிற்கிறது ஒரு முக்கியமான காரணம். அவர் வசந்தண்ணன் படத்துலேயும் நிறைய அவைலபிள் லைட்ஸ்லாம் ஷூட் பண்ணோம். இந்த மாதிரிலாம் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்தே சரி, ஆனால் ஒரு டாப் இருந்தால் நல்லா இருக்கணும்னா டக்குன்னு அப்படியாடா அப்படின்னு பார்த்துட்டு என்ன எதாவது பண்ணி எடுத்துருவார். இது ஒரு நிஜமாக நடந்த சம்பவம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆனால் டாப் இருந்ததில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு க்ரேன் போச்சு. ஆனால் வாங்க 2 நிமிஷம் அப்படி அந்த வண்டின்னு போட்டு க்ரேனு மேலே ஏறி அந்த லைட் மாட்டுற க்ரேன் அதுக்கு மேலே இருந்து டாப் எடுத்து கொடுத்துருவாப்புல. ஸோ என்ன வேணுமோ இப்போ தான் இந்த படத்தில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸு யூனிட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஷூட்டு கிடையாது. வந்து அவங்க நம்மகிட்ட ரமேஷ் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல பண்ணையாரண்டு. படம் பார்க்கும்போது நம்ம இப்படி தான் பேச வர வேற என்ன பண்ணுக்கு அவர் வந்து அந்த பண்ணையார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. வின்னு வில்லன் நடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக என்னென்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா எல்லாம் அப்படி லைவாக எடுக்கணுன்ட்டு ஃபுல்லாக புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணுன்ட்டு எல்லாம் அப்படியே மக்களை நடிக்க வச்சு எல்லாரும் அப்படி அந்த இதிலே தான் நடிக்க வச்சேன். ஒரு 4-5 பேர் தான் நம்ம சினிமா மக்கள், மீது எல்லாமே வந்து நம்ம ஊரில் புறா மக்கள் தான். நிறைய கஷ்டம் அனுபவித்தேன் அதனாலேயே. ஸோ பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு புது வாழ்வியல் புது உலகம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ வைடாக வந்ததுக்கு ரமேஷ் அண்ணன் தான் காரணம். ஆனால் அவர் ஏன்னா நாகர்கோவில் அண்ணன் இருந்தால் நாகர்கோவில் என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளவு நாகர்கோவிலில் அண்ணன் நமக்கு எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ பெரிய சுதந்திரம் வந்து படம் இவ்வளோ வைடாக பெருசாக இருக்குன்னா அது அண்ணன் தான் காரணம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வினு அண்ணன், அவர் வில்லன். அப்புறம் அவர் தினேஷ் ஈபி. டெய்லி பிரச்சனை தான் எனக்கு அவரு கூட. டெய்லி பிரச்சனை, நம்மளே நிம்மதியாக இருக்க விட மாட்டார். டெய்லி அடிச்சுடுவார். டெய்லி சண்டை, முந்தின நாள் கூட சண்டை, பெரிய சண்டை தான் அவர் கூட. எப்போவுமே சண்டை தான். உண்மை தானே, வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு, என்ன தோணுதோ பேச வேண்டியதான். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ண மாஸ்டரு, டான்ஸ் மாஸ்டரு 3 பாட்டு பண்ணார். பாவம் 2 பாட்டு போயிடுச்சு, ட்ரிம்மில் போயிடுச்சு. என்ன பண்ணுக்கு இப்போ வந்து ஒரு மான்டைஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் என்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி ஆமாம் அந்த சரண்யா அவங்க வந்து படம் பார்த்துட்டு நான் அவ்வளோ நடிச்சேன்னு அப்படின்னா, ஏமா நான் என்னம்மா பண்ணக்கு, நான் ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷார்ட்டாக நான் போராடிட்டு இருக்கேன். என்ன நான் ட்ரிம்மிங்கே என்னால் முடிக்க முடியல. இதெல்லாம் என்கிட்ட கேட்காதம்மா, அது வரலாம் தான் படம் வந்து. ஏன்னா நமக்கு வந்து நான் நிறைய எடுத்துட்டேன், ஒரு 3 மணி நேரம் அப்படி எடுத்து வச்சுட்டேன். 3 மணி நேரம் இப்போ போட முடியாதுல்ல, அதனால் வந்து குறவுல எல்லாம் போயிடுச்சு. ஆமாம் சரி. ஆனந்த் அண்ணன் அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. சரி எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க, மற்றபடி நடித்த எல்லா பசங்களுமே, அப்புறம் இந்த கேமரா டீம், ஃபோக்கஸ் புல்லர்ஸ், எல்லாம் மொத்த யூனிட்ஸ், இப்போ இங்கே படத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம பிஆர்ஓ டீம், ஆன்லைன் மீடியா டீம், ஒரு பெரிய பப்ளிசிட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நடித்த பசங்க எல்லாருக்கும் யார் டிப்ஸு அவங்க தான் வந்து. ஆமாம், யாரும் வந்து பாட்டை வந்து எல்லா கம்பெனிக்கும் போச்சு, யாரும் வந்து பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் யாரும் கேட்டு வந்து பாட்டு இது வந்து வாங்கலை. எல்லாரும் கேட்டாங்க. நானும் ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது ஒரு பிராண்டட் கம்பெனியில் போயிடலான்னு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் போராடி டிப்ஸு தான் எங்களுக்கு பண்ணுதாங்க. கை கொடுத்தது அவங்க தான். நமக்கு பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் வந்து டிப்ஸில் தான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அருண்ராஜ் நல்ல மியூசிக் பண்ணாப்புல. வில்லு பாட்டெல்லாம் வந்து நம்ம ஊரில் வாழ்வியல் அதை சொன்னப்போ வந்து அதை நீட்டாக நமக்கு பண்ணி தந்திருக்காப்புல அருண்ராஜ். நல்லா பிஜிஎம்ஸ் பண்ணாப்புல. ஸோ அப்புறம் நடித்த பசங்க ஏதாவது யாருக்கும் எல்லாரும் ஒரு நட்பு ரீதியாக தான் இந்த படமே. ஸோ அப்புறம் சுரேஷ், யார் ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர், 3 ஃபைட்டு படத்தில் இருக்குது. நல்லா இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து படம் சிறப்பாக வந்துருங்க. என்னென்னா வந்து நம்ம பேசுகிறது தான் இப்படி இருக்கும், படம் நல்லா எடுத்துருவோம். படம் சூப்பராக வந்திருக்கு, படம் கண்டிப்பாக ஓடும். வந்து உண்மையை சொல்லுவேன், வந்து ஒரு ஷுவர் ஷாட் ஹிட்டு, டவுட்டே கிடையாது. அப்புறம் நம்மலாம் திருப்பி அடுத்துக்கிட்டு மீட் பண்ணுவோம், நம்ம இப்படி தான் பேசுவோம். அப்புறம் நம்ம டீம் மக்களும் எல்லாரும் வந்து தொடர்ந்து பெருசாக வருவாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள மக்கள். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா சினிமா ஈஸியாக ஜெயிக்க முடியாதுல்ல. எனக்கு இது 16 வருஷம், அவர் 20 வருஷம், அவன் 15 வருஷம், அவர் 20 வருஷம், அப்படி எல்லாமே அப்படி தான்.
அது நண்பர் தரணி ராசேந்திரன் படம் பார்த்து நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் இது கொடுத்தாப்புல. ஏன்னா டைரக்டர்ஸ் படம் பார்த்தாங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து படம் நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த டைரக்டர் ஷோ ப்ரீவியூ ஷோஸ் இப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் மயானத்தில் இருந்த மாதிரி இருக்கும். சிரிக்கானா நம்ம ஒழுங்காக எடுத்துருக்கோமா எடுக்கலையா ஒன்றும் தெரியாது. வேற என்ன வந்து சரி நமக்கு இந்த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் பார்த்துட்டு அது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டினாப்புல. வந்திருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிக்கை பாருங்கள், படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். வந்து ஒரு செகண்ட் உங்களை போர் அடிக்க கூடாது. புது லைஃபு புது இது சப்போர்ட்லாம் போனீங்கன்னா நம்ம சினிமாவில் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவோம்னு நம்புவோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்றைக்கி நான் நம்புகிறேன். ஸோ இந்த நாள் வந்து நான் ஏங்கின அந்த ஒரு நாள், அந்த நாள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோடய ப்ரொடியூசர் டிகே சார் தான். ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இல்லை, சத்தியமாக நான் ப்ரொடியூசர் இல்லை. ஸோ என்னென்னா ஏன் எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் வந்ததே கிடையாது. நான் ரொம்ப வம்பு பண்ணி தான் கூப்பிட்ருந்தேன் நான். சார் நீங்கள் வந்து அவர் அந்தமான் ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து முத்து சாருன்னு சொல்லி சாரோட மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்கும்போது முத்து சார் வந்து என்ன சொன்னார், சரி நான் சார்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே வந்து அதுக்கப்புறம் முத்து சார் வந்து டிகே சார்கிட்ட கேட்டார், சரி என்னென்னு கேட்போம், விஷயம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தமான் தான் சார் ஆக்சுவலாக, இங்கே கிடையாது இவங்க. அப்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து முத்து சார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி பாப்பான்னு சொல்லும்போது பாலுசாமி சார், அவர் சாரோட அண்ணன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க முத்து சாரும் பாலுசாமி சாரும் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காது. அவங்க தான் அந்த ஹோப் கொடுத்தாங்க, இல்லை நீ இந்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தது வந்து முத்து சாரும் பாலு சாரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகே சார் வந்து நானும் ஜான் பிரதர் வந்து ஜானை கூப்பிட்டு போனேன் நான். ஸோ கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். நான் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் போதும் சார். அது இல்லாமல் இன்னொன்றுன்னா ஒரு 2 ப்ரொடியூசரை வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு வந்து ஹரி சார் ஆக்சுவலாக, அவர் வந்து நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட். அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து அவரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவரோட பிஸ்னஸ் லாக் ஆகிட்டதுனால அவரால் திரும்ப உள்ளே பண்ண முடியல. சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் இன்சியல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிடில் வந்து இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப எங்களுக்குலாம் பயங்கர வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து சார் சொன்னாங்க, சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் வரைக்கும் எங்களுக்கு முழு மூச்சாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல மனிதர். நான் வந்து கடவுள் சில பேரை வந்து நேராக அனுப்புவாங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு இறைவன் அனுப்பிச்ச ஒரு மனித கடவுள் தான் ஆக்சுவலாக. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் அது வந்து ஒரு நெஞ்ச நக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே. அது உண்மை அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்களே நான் ப்ரொடியூசர் நான் இல்லை. அதுக்கு ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு வந்து தெரியணும் இல்லையா. ஸோ அதுதான் முதல் காரணம். என்னென்னா அவர் வந்து பணம் கொடுத்துருவார். சரி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவள் சொல்லும்போது முத்து சார்ட்டேருந்து எனக்கு அடுத்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பேமெண்ட் வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் என்ன பண்ண, எங்கே போச்சு, அது கணக்கு கொடு அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் பைரி. ஸோ எங்களை நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக வளர்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ₹1 கூட வீணாக கூட நினச்சோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃப்ரேமுக்கு உள்ளே வந்து இந்த படம் வந்து பெருசாக இருக்கணும். நம்ம வெளியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வந்து ரோட்டில் படுத்துக்கலாம், தரையில் எங்கே வேணால் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இந்த படம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ என்னவோ வேணுமோ அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செலவு பண்ணலாம், எஃபர்ட் போடலான்னு சொல்லி நாங்கள் பேசிக் நீடு எல்லாத்தையுமே நாங்களாம் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப ரூமில் ஒரு சின்ன 10 ரூமில் தான் நாங்கள் ஊரில் தங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய இடங்களில் அந்த படம் வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் ஜானுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எங்கள் கூட தோள் கொடுத்தது வந்து நிறைய நண்பர்கள். நான் ஓனாக சொல்ல வரேன், அடுத்தடுத்து பேசுகிறேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி கடன். நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக என்னோடய தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயித்தா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய எங்களை மாதிரியான ஒரு நல்ல எஃபர்ட் போடக்கூடிய நல்ல டீமை வந்து அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் என்னோட வெற்றியை விட என்னோட தயாரிப்பாளர் வெற்றி, என்னோட ப்ரொடியூசர் டிகே சாரோட வெற்றியை வந்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து கொண்டாடுவேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து தீபாவளி பொங்கலாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய பதட்டங்கள் பயங்கள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் தினேஷ் சொன்ன மாதிரி தான் எதுனாலும் இது வரைக்கும்
ஒரு சின்ன சலனமோ சின்ன வருத்தமோ சின்ன நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். அன்னைக்கு நான் நம்பினேன், பெருசாக நம்பினேன். நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். சக்தி என்னை முதல்ல கட்டி பிடிச்சி தழுவினது சக்தி அண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ நண்பர்கள் சொல்லுவாங்க, அதாவது நண்பர்கள் நீ நல்லா பண்ணியிருக்க வைக்கிறதுங்கிறது நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் புதுசாக படம் பார்க்குறவங்க சொல்லணும்ல, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புதுசாக அவங்க சொல்லணும்ல. ஸோ முதல்ல பார்த்து சொன்னது வந்து சக்தி அண்ணன் தான். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் என்னென்னா எங்கே இருந்தோ எதோ இருந்தோ காதில் கேட்கும், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து காதில் வரும். நிறைய நண்பர்கள் சினிமாவில் இருக்கிறதுனால சக்தி அண்ணனை மீட் பண்ணேன், சக்தி அண்ணன் வந்து உன் படத்தை பற்றி அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா சக்தி அண்ணனுக்கு வந்து அவர் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தெரியாது, சொல்ல வர்றவங்க அவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுலாம் எந்த ஃபீலுமே இருக்காது, தெரியாது அவருக்கு. யாராக இருந்தாலும் அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த படத்தோட ஒரு ஆத்மாவை பெருசாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எல்லா பக்கத்துலேயும் ஒழிச்சது வந்து சக்தி அண்ணன் மூலியமாக தான். ஆனால் நீங்கள் உள்ளே வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பினா, பயங்கர பெரிய 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 சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறுறதுக்கு சக்தி அண்ணன் முழு முதற் காரணமாக அவங்க இருப்பாங்க. அடுத்து என்னோடய இயக்குனர் ஜான் பிரதர், சதீஷ் சான்ஸே இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையாக சொல்கிறேன், நல்ல உள்ளங்களால் நிறைந்த ஒரு மேடையாக தான் இது இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவ் வைபாக இருக்கக்கூடிய, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆட்கள். ஸோ அவங்களா மேடைகளில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைபாக எனக்கு தோணுது. சதீஷ் அவன் வந்து எடிட்டர் மட்டும் இல்லை, இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்சோ. அவன் வந்து இந்த படத்தோட அசிஸ்டன்ட் கூட. ஸ்பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் அவனும் ஓடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. எங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 படத்துக்கான ஃபுட்டேஜ் நினைக்கிறேன், 4 படத்துக்கான ஃபுட்டேஜாக. நான் கொஞ்சம் கம்மியாக சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவன் அவ்வளோ எஃபர்ட் இருக்குது அவனோட. அவ்வளோ எடிட் மட்டுமே இன்றைக்கு வரைக்குமே அந்த படத்துக்கு டே நைட்டாக அவன் சொன்ன மாதிரி தான். உண்மையாக வந்து ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் விட்டு தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பைரிக்குள்ளே அவ்வளோ எந்த நேரத்தில் எங்கே என்ன கேட்டாலும் இவனுக்கு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப சரியில்லை. சிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயே இது படம் ரிலீஸ் இருக்குடா, வேணும்டா வாடா அப்படின்னு சொல்லும்போது வந்து அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனில் எங்கள் கூட டே நைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல் வந்து சதீஷ். ஸோ அவனும் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு மோர் தென் 10-15 இயர்ஸாக ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எடிட்டர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக வரணும். மொத்த டீமாகவே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் வந்து எல்லார் மத்தியிலையும் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ சதீஷ். உன்னோட உழைப்பு வந்து இந்த பைரியில் வந்து ரொம்ப பெருசு. சேகர் வந்து விஎஃப்எக்ஸ். நிறைய சின்ன சின்ன சண்டைகள்லாம் எனக்கும் சேகருக்கு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி இருந்தே நண்பர்கள், நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ரொம்ப முன்னாடி இருந்தே நண்பர்கள். ஸோ சேகர் வந்து இந்த படத்தில் சிஜியில் வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்த ஒரு நாங்கள் பண்ணியிருக்கிறது உண்மையாக சின்ன படம்லாம் கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் புதுசு தான், நாங்கள் எல்லா டீமும் எல்லாருமே புதுசு தான். ஆனால் அவ்வளோ பேரும் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ விஷயங்களும் நாங்கள் அறிமுகம் தான் இருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து சின்னது பெருசுங்கிறதில்ல, எங்களுக்கு இது அறிமுகம். ஆனால் இந்த படம் வந்து உண்மையாக ரொம்ப பெரிய படம். நீங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே ரொம்ப பெரிய படம். ஸோ இந்த படத்தில் அவரோட உழைப்பு வந்து சிஜிக்கு வந்து அவ்வளோ பெரியான ஒரு பெரிய சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து சேகர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அடுத்து வந்து கேட்டின் ஸ்டுடியோஸ் வந்து ஸ்ரீராம் அவர். எங்களுக்கு நாங்கள் தான் சொல்லலை, ஒரு படத்துக்கான உழைப்பு தவிர 4 படத்துக்கான உழைப்பு தான் நாங்கள் திரும்ப பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த எதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு எப்போ என்ன அவுட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் வந்து ஸ்ரீராம். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக டெக்னீஷியனாக எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ராஜா பிரதர் எங்கே இருக்கீங்க? அவர் மேடையில் இல்லை நினைக்கிறேன். ராஜா பிரதர். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ராஜா பிரதர். ஸோ தேங்க்யூ பிரதர். உங்களுக்கு பெரிய ஏன்னா டீமாக பெரிய சப்போர்ட் உங்களோடது. ரொம்ப ரொம்ப நன்றி. சவுண்ட் எஃபெக்ட் சதீஷ் பிரதர். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் டெக்னீஷியனாக பெரிய சப்போர்ட் எனக்கு. சாரி, ரொம்ப சாரி, நம்ம சுத்தமாக மறந்துட்டேன். மைண்டில் ரொம்ப சாரி. அவரோட ஒர்க் ரொம்ப பெருசு. சவுண்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி மறந்துட்டேன்.
சாரி எல்லாரும் நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ஏக்கமான ஸ்டேஜ் இது. நான் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆர்ட் டைரக்டர் அனீஸ். ஆக்சுவலாக அவன் வரல இன்னைக்கு, வரல வரல, அவன் வரல. அவன் வந்து என்ன கேட்டாலும் அந்த கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன கேட்டாலும் வந்து அடுத்த நிமிஷத்தில் வந்து அவன் ரெடி பண்ணி கொடுத்துருவான். எங்கே போவான் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அடுத்த நிமிஷத்தில் சரசரன்னு பண்ணி கொடுத்து அதை செட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சில பிளான் இருக்கும், அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான் திடீர்னு கொலாப்ஸ் ஆகும், வேறு ஒரு பிளான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒன்று தேவைப்படும், அது சொன்னோன்னா அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான் அனீஸ். தேங்க்யூ அனீஸ், இன்னைக்கு நீ வரல, வி மிஸ் யூ ஆல். அடுத்து வந்து சொல்லிட்டேன் ராஜா, சொல்கிறேன் அது ஒரு அடுத்து. ஸோ அடுத்து நான் நடித்த நடிகர் டெக்னீஷியன் அவங்க எல்லாருமே, இன்னும் சில நடிகர்கள் இருக்காங்க. நான் அவங்கள வந்து ஆக்சுவலாக மேடையில் இல்லை, நான் அவங்கள மேடையில் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த படம் இது முடியாது நடக்காது அப்படிங்கிற நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் நிறைய உண்டு. ஆனால் இந்த படம் நடக்கும், சையதனனும் ஜானனனும் ஏதாவது பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை விட மாட்டாங்கன்னு நம்பினது என் கூட நண்பர்கள் நடித்த அந்த டீம். உங்கள் எல்லோரையும் நான் மேடையில் ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க. விஷ்ணு, ஆண்டோ, சுரேஷ், நட்ராஜ், லாரன்ஸ், நீங்கள் தயவுசெய்து இவங்கெல்லாம் பார்க்கணும். எங்கள் கூட அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நண்பர்கள். காளிதாஸ், சார்லஸ், இன்னும் யார் இருக்கா, சத்யா, மகேஷ், மணி பிரதர், மகேஷ், மணி பிரதர். ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக பெரிய நம்பிக்கையோட எங்கள் கூட காத்து இருந்தாங்க. ஸோ இந்த காத்திருப்புக்கு இவங்க எல்லாத்துக்குமே நிறைய நல்லது நடக்கணும். தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து ரமேஷ் அண்ணன் இல்லைன்னா நாகர்கள் அந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய சப்போர்ட். தேங்க்யூ ரமேஷ் அண்ணன் உங்களுக்கு. வினு அண்ணன், ஸோ வில்லனா வந்து ரொம்ப பெரிய வந்து சப்போர்ட் நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து சரண்யா வந்து இந்த படத்துக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து எங்கே கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடிய ஒரு ஆள் சரண்யா. ஸோ தேங்க்யூ சரண்யா, பெரிய சப்போர்ட் எனக்கு. அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும். தேங்க்யூ. அடுத்து என்னோடய ஹீரோயின் மேகனா. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஆனால் கூட முகம் சொல்லிக்காமல் எந்த சூழ்நிலையும் எல்லா கட்டத்துலையுமே எங்கள் கூட நின்று கோஆப்ரேட் பண்ணி அவ்வளோ நல்ல பொண்ணு அந்த பொண்ணு அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். ஸோ எல்லோரையும் அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தேன்னா, நான் முக்கியமாக தினேஷ் விட்டுட்டேன், சாரிடா. எல்லா டைம்லேயும் சாரி கேட்குறது இதுக்கு, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு எனக்கு. ஏன்னா நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன், அவள் இல்லைன்னா சொல்லிட்டேன் நான். அது ஏன்னா தினேஷ் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா பிரச்சனைகள்லையும் என்னை தாங்கி பிடிக்கிறது, எங்களை தாங்கி பிடிச்சது வந்து தினேஷ் தான். ஸோ இவர் கவிதரன் எந்த அளவுக்கு ஷூட்டிங்கில் எனக்கு வந்து தாங்கி பிடிச்சாரோ அந்த அளவுக்கு வந்து படம் முடித்து அந்த படத்தை எங்களுக்கு பிஸ்னஸாக கொண்டு போய் சேர்க்குறதுல எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ முரண் இருந்தது, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. எங்களுக்கு பெரிய கான்டாக்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லா விஷயத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தது என்னோட நண்பன் தினேஷ் தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லைடா நான் தேங்க்யூ. அப்பா இவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிரேக் அமையணும், நல்ல ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம், பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும், அண்ட் கேமராமேன் சார், அண்ட் கவித்ரேன் சார், அண்ட் சையத். இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக.
மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டராக இல்லை, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பாவம் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். அண்ட் ஹோல் டீம், என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே, எங்களோட பழகுன எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார். தேங்க்யூ.